Hi everyone, welcome to SR Academy. திறன் வீடியோக்கள் ஒவ்வொன்றா பார்த்துட்டு வரோம். அதில் 6th ஸ்டாண்டர்ட், அதில் 6th லெசன் கணக்கு. இது கிரேட் லெவல் லெசன். எல்லோரும் அடிக்கடி கேட்குறது கிரேட் லெவல் லெசன் நடத்துங்க சார் அப்படின்னு. அதை இப்போ நம்ம தொடர்ச்சியாக நடத்திட்டு வரோம். 6வது பாடம் எண்கள், அதில் பெருக்கல், இதை நாம் நடத்துகிறோம். ஃபஸ்ட்டு பின்வரும் வினாக்களுக்கு விடையளி அப்படின்னு கேட்குறாங்க. அதில் முதல் கேள்வி பாருங்களேன். நேப்பியர் முறையை பயன்படுத்தி பெருக்கி எழுதுக. சார் நேப்பியர் முறைனா என்னன்னு தெரியாது சார். பரவாயில்ல, நமக்கு சாதாரண பெருக்கல் தான் தெரியும்னா பெருக்கி போடுங்க. நேப்பியர் முறையை கொஞ்சம் கற்றுக்குங்க. என்ன சார்னா 47 5ஆல் பெருக்கணும். இப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த பக்கம் 2 இலக்கம் இருக்குதா, அப்போ இது மாதிரி ஒரு கட்டத்தை போடுங்க. ஸோ போட்டு காட்டுறேன் உங்களுக்கு. சும்மா ஏற்கனவே இங்கே போட்டுட்டேன், இருந்தாலும் போட்டு காட்டுறேன். இதில் 2 இலக்கம் இருக்கிறதால இது மாதிரி பிரிச்சுக்குங்க. ஸோ 47 மேலே எழுதுங்க. அடுத்தது 5 இங்கே எழுதுங்க. அப்புறம் குறுக்கால இது டயகனலாக ஒரு கோடு போடுங்க. இப்போ பாருங்களேன், 5 35, 3 இங்கே போடுங்க, 5 இங்கே போடுங்க, 5 20 இப்படி போடுங்க. ஸோ இப்போ போட்ட பிறகு இந்த டயகனல் குறுக்க கோடு போட்டோம்ல, அதெல்லாம் கூட்டி எழுத போகிறோம். இந்த லென்த்தில் கூட்டினா 5, 3 0 3, இதில் 2 235. ஸோ புரியுதா? இது ஏற்கனவே போட்டு வச்சுருந்தாலும் உங்களுக்கு புரியறதுக்காக போட்டு காமிச்சேன். ஸோ இதோ இருக்குது பாருங்கள், இதை பார்த்து அப்படியே எழுதுங்க. நீங்கள் பெருக்கி பார்த்தீங்கன்னா 235 வருதா இல்லையா அப்படின்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ 2வது கேள்வி திரும்பவும் நேப்பியர் தான். 710 பெருக்கல் 23. அதாவது இந்த பக்கம் 3 கட்டம், இந்த பக்கம் 2 கட்டம். ஏன்னா 3 இலக்கம் 2 இலக்கம்னு இருக்குது. இதை எப்படி சார் பெருக்கலாம் அப்படின்னா, இந்த 7 1 0வை மேலே எழுதிக்கிங்க, சைடில் 2 3 எழுதிக்கிங்க. 3 பெருக்கல் 0 0. நாம் இங்கே 0 போடலாம். அப்போ இந்த கட்டம் காலியாக இருக்குமே, அப்படி காலியாக இருந்தால் அங்கேயும் ஒரு 0வை போடுங்க. அடுத்தது எடுத்த உடனே இதை பெருக்குங்க. 0 பெருக்கல் 2 0. அடுத்தது O2 2, O2 2. 2க்கு இங்கே மேலே 0 போட்டு கீழே 2 போடுங்க. அடுத்தது 2 7 14, 1 4ன்னு போடுங்க. மேலே 1 கீழே 4. இப்போ 2ஆல் பெருக்கியாச்சு. அடுத்து 3ஆல் பெருக்கிறேன். 3 0வில் பெருக்குனா 0 0ன்னு போட்டுருங்க. அடுத்தது 3 3, இதையும் பெருக்கி இந்த வெறும் 3 வந்ததுன்னா மேலே 0 கீழே 3ன்னு போடுங்க. இதுவே 13 வந்ததுன்னா மேலே 1 கீழே 3ன்னு போடுங்க. இதுவே இப்போ 23 வந்ததுன்னா மேலே 2 கீழே 3ன்னு போடணும். அவ்வளோதான். அடுத்தது 7 21. இப்போ இதை டயகனலாக கூட்டுங்க. இந்த டயகனல் கூட்டினீங்கன்னா 0, இந்த டயகனல் கூட்டினீங்கன்னா 3. இதோ போட்டேன். இதெல்லாம் கூட்டுங்க. 2 1 3 இங்கே போட்டாச்சு. அடுத்தது 2 4 6 இங்கே போட்டாச்சு. அடுத்தது இந்த 1 இங்கே போட்டாச்சு. அப்போ விடை 16,330 என்பது தான் விடை. நேப்பியர் மெத்தடு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் கேள்விப்படுறீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். 2வது கேள்வி பார்க்கலாமா? ஒரு மாணவர் விடுதியில் 438 மாணவர்கள் உள்ளனர். ஒரு மாணவருக்கு 50 கிராம் அவித்த சுண்டல் வழங்க வேண்டும் எனில் தயார் செய்ய வேண்டிய மொத்த அவித்த சுண்டல் எவ்வளவு? அதாவது சுண்டலை அவிச்சு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு மாணவருக்கு 50 கிராம் சுண்டல் அவிச்சு கொடுக்கணுமா? ஆனால் அந்த மாணவர் விடுதியில் எத்தனை பேர் இருக்காங்க? 438 பேர் இருக்காங்க. அப்போ 50 கிராம் கொடுத்தா மொத்தமாக எவ்வளவு சுண்டல் தேவை? அவ்வளோதான். ஸோ மொத்தமாக அவித்த சுண்டல் அப்படின்னா இந்த 438ஐ இந்த 50 கிராமால் பெருக்குனா நமக்கு விடை வந்துடும். ஸோ இதை பெருக்கும் பொழுது கடைசி இலக்கம் 0ன்றதால அந்த 0வை அப்படியே போட்டுக்குங்க. இப்போ மீதி இருக்கிற 5ஆல் இது ஃபுல்லுத்தையும் பெருக்குங்க, ஆன்சர் வந்துடும். 5 8 40, மீதி 4.
ஐமூணு பாஞ்சு, பாஞ்சு நாலும் 19, ஐநாள் 20, மீதி 1 வச்சோம் இல்லையா, அதை கூட்டினா 21. அப்போ 21,900 கிராம்னு ஆன்சர் வருது. இது கிராமை கிலோகிராமாக மாற்றுறதுக்கு நாம் 1000ஆல் வகுக்கணும் அல்லது 3 இலக்கம் தள்ளி புள்ளி வைக்கணும். அதாவது 21 கிலோ 900 கிராம் என்பது சரியான விடை. அடுத்த கேள்வியை பார்க்கறதுக்கு முன்னாடி, இதுவரை நாம் திறன் சம்பந்தமாக போடப்பட்ட வீடியோக்கள் அனைத்தும் உங்களுக்கு வேண்டுமா? அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது, முதல்ல நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு கமெண்ட்டை ஓப்பன் பண்ணி பாருங்கள். இதில் ஒரு லிங்க் இருக்கும். லிங்கை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இதுவரை நம்ம போட்ட திறன் வீடியோக்கள் அனைத்துமே இருக்கும். இதில் தமிழ் இருக்கும், இங்கிலீஷ் இருக்கும், மேத்தமெட்டிக்ஸ் இருக்கும், வகுப்பு நிலை திறனும் இருக்கும், அதுக்கு முன்னாடி நடத்தின பாடங்களும் இருக்கும். அடுத்த கேள்வி போலாமா? ஒரு தட்டில் 10 லட்டுகள் வீதம் 549 தட்டுகளில் எத்தனை லட்டுகள் வைக்கலாம்? ஒரு தட்டில் 10 லட்டு தான். அப்போ 549 தட்டில் அப்படின்னா என்ன பண்ணணும்? நாம் பெருக்க வேண்டும். இந்த 10ஐயும் 549ஐயும் பெருக்கணும். அப்படி பெருக்கணும் அப்படின்னா எந்த ஒரு எண்ணையும் நாம் 10ஆல் பெருக்கும் பொழுது அந்த எண்ணுடன் 0வை சேர்த்து கொள்ள வேண்டும். கடைசியாக ஒரு 0வை போட்டுக்கினீங்கன்னா ஆன்சர் முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான். இந்த ஷார்ட்கட்டை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ மொத்தமாக எத்தனை லட்டு வைக்கலாம்? 5490 லட்டுகள் வைக்கலாம். ரெண்டாவது கேள்வி, ஒரு வரிசைக்கு 14 மரக்கன்றுகள் வீதம் 98 வரிசைகளில் எத்தனை மரக்கன்றுகள் நடலாம்? ஒரு வரிசையில் 14 மரம் தான் நட முடியுமா மரக்கன்று? அதுக்கப்புறம் 98 வருஷம் நடணுமா? அப்படின்னா என்ன பண்ணணும்? இது ரெண்டுத்தையும் பெருக்க வேண்டும். ஒரு வரிசையில் 14 மரக்கன்றுகள், வரிசைகள் மொத்தம் 98, மொத்த மரக்கன்றுகள் 14 பெருக்கல் 98. சார் இதை பெருக்கி காமிங்க சார். இங்கே பாருங்கள், ரஃப் ஒர்க்கு தனியாக செஞ்சுருக்கேன், பார்த்துக்குங்க. 14 98ஆல் பெருக்கிறேன். 4 8 32, மீதி 3, 1 8 8 3 11. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்? இப்போ 9ஆல் பெருக்கிறேன். 8க்கு வேலை முடிஞ்சிச்சு. 4 9 36, மீதி 3, 1 9 9, 9 3 12. இப்போ என்ன பண்ணணும்? இதை கூட்ட வேண்டும். அதாவது பாருங்கள், ஒரு இலக்கம் தள்ளி தான் எழுதணும். இந்த இடம் காலியாக தான் விடணும். இங்கே இந்த நிறைய பேர் பண்ணுற தப்பு என்ன தெரியுமா? இங்கேயே 6 போட்டுடுறீங்க, அதனால தப்பாகிடுது. ஸோ இங்கே 0 இருக்கிறதா வச்சுக்கலாம். 2 அப்படியே இறக்கி போடுங்க. 1 6 7, 1 2 3, 1 அப்படியே போட்டிங்கன்னா 1372 மரக்கன்றுகள். ஸோ இதோட இந்த வீடியோ முடிஞ்சு போச்சு. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.